பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூருல் இஸ்லாம் சேனலில் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு ரஜபு மாதத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி முக்கியமான நோன்பு இருக்குது. இந்த நோன்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்ச நோன்பு, அதை தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். இந்த நோன்பு இன்றைக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அசர்லேருந்தே மஹ்ரிப் வரையும் நீங்கள் 2 ரக்காயத்தா 6 ரக்காயத்து நீங்கள் நஃபில், சிறப்பு நஃபில்னு சொல்லி நியத்து வச்சு கட்டுங்க. ஒவ்வொரு ரக்காயத்துலேயும் அல்ஹம்துக்கு அப்புறம் குல் ஹுவல்லாஹ் அஹத் உங்களால் எவ்வளோ முடியுமோ 50 தடவை ஓதலாம், 100 தடவையும் ஓதலாம். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் ஓதிக்கங்க. அல்ஹம்துக்கு அப்புறம் குல் ஹுவல்லாஹ் அஹத் ஓதிக்கங்க. இது மாதிரி 2 ரக்காயத்தா 6 ரக்காயத்து ஒரே சலாம்லேயும் தொழுவலாம். அதே போல் 4 ரக்காயத்தும் தனியாக கட்டி அல்ஹம்துக்கு அப்புறம் குல் ஹுவல்லாஹ் அஹத் ஓதி தொழுகலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்மை இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஹது மலையை விட பெருசான நன்மைகளை அல்லாஹ் நம்மளுக்கு அள்ளித்தரான. உஹது மலை எவ்வளோ பெரிய மலை, அதை விட சிறப்பான ஒரு இதை நமக்கு இந்த தொழுகை மூலியமாக தரலாம். கடலை விட பெரிய விஷயத்தில் உள்ள பாவத்தை கூட அல்லாஹ் கழுவி களைய செய்கின்றான். அதே சமயத்தில் நம்மளுக்கு சொர்க்கத்தை நம்மளுக்கு நம்ம உறுதியாக்கி தர்றான். நரகத்தை நம்ம விட்டு நீக்கி வைக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம பாவங்களையும் மன்னிக்கிறான். இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் பாருங்கள். இந்த தொழுகைகளுக்கு அவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சலவாத்து அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. யார் நபி பேரில் அளவுக்கு அதிகமாக சலவாத்து ஓதுறீங்களோ அந்த இடத்துல மலாய்க்கத்துமார்கள் சூழ்ந்து உங்களுடைய துவாவுக்கு ஆமீன் சொல்லிடுறாங்க. அல்லாவுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இன்றைக்கி சலவாத்தை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. 1000 தடவையும் ஓதலாம், 500 தடவையும் ஓதலாம், 100 தடவையும் ஓதலாம், 50 தடவையும் ஓதலாம். உங்களால் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன் கணக்கே கிடையாது. சலவாத்து ஓதுறதுக்கு ஒரு மனிதன் கணக்கு கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி ஓதுறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி இவ்வளோ ஓதலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதிக்கங்க. ஆனால் இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக சலவாத்து ஓதிக்கங்க. 2 ரக்காயத்தா 6 ரக்காயத்து நஃபிலான வணக்கம்னு சொல்லி ஒரே சலாமை கொண்டு 6 ரக்காயத்து நியத்து வச்சு தொழுவுங்க. அல்ஹம்துக்கு அப்புறம் குல் ஹுவல்லாஹ் அஹத் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு விட்டுறாதீங்க. இந்த நோன்பு வச்சு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ், நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் அறிஞ்சும் அறியாமல் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்போம், அதில் மன்னிச்சுக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் நோய் நொடியில் குணப்படுத்த அல்லாஹ், எங்கள் கஷ்டங்களை நீக்கி வைத்தருவா யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பா யா அல்லாஹ். எங்களுடைய ஆயுள் காலங்கள் முழுவதும் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீ பூர்த்தி பண்ணி வைப்பா யா அல்லாஹ். எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் நீதாரணம் பொறுப்பாளனாக இருக்கின்றாய். ஏன்னா நம்மளோட முடிஞ்சிடாதுல்ல, நம்மளுடைய பிள்ளைங்க, அதுகளுடைய வயிற்று பிள்ளைங்க, அப்படி வாரிசாக வரும்ல. உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு 3 பங்காக பிரித்து உலக மக்களுக்கும் நம்மளுக்கும் நம்ம சொந்தங்களுக்கும் மெயினாக கபுராளிகளுக்கும் கேட்டு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறந்து போனவங்களுக்கும் நீங்கள் துவா கேட்கணும். அல்லாஹ் அபுல் செய்கிறான். இந்த விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் சிறப்பான நஃபிலான வணக்கங்களை அளவுக்கு அதிகமாக தொழுதுக்கங்க. நீங்கள் 5 வக்து தொழுவுறீங்கள்ல, அது தருணத்திலேயே இதை நீங்கள் தொழுதுட்டு நஃபிலான வணக்கங்களையும் நீங்கள் தொழுதுக்கங்க. இன்றைக்கி தஹஜ்ஜுதுக்கு அப்புறமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா நஃபில் உங்களால் முடிஞ்சிச்சுனாலும் தொழுதுக்கங்க. சஹர் செய்யுங்க. சஹர் செஞ்சுட்டு நோன்பு திறக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ துவா கேளுங்க. நோன்பு வச்சுட்டோம், நம்ம உணவு இருந்த போகிறோம், மஹ்ரிப் உடனே பாங்கு சொல்லிட்டாங்க, மஹ்ரிப் உடனே தொழுவணும் அப்படிங்கிறதும் நல்ல விஷயந்தான். நான் அதுக்கு முன்னாடி நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ரெடியாகி உட்காந்துருங்க. நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துவா தான் அல்லாஹ் அரிசுக்கு போகுது. ஏன்னா வெறும் வயிற்றில் பசியோட நம்ம கையேந்தி கேட்கக்கூடிய துவா ரமலான்லேயும் ஹபுலாகுது, எல்லா சிறப்பான நபிலான நோன்புலேயும் நிறைவேறுது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு எப்போ வச்சாலும் பசியோட வெறும் வயிற்றோட நீங்கள் இருந்து துவா கேட்குறது ஹபுலாகுது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இன்றைக்கி நோன்பு வச்சுட்டு நோன்பு மறுநாள் திறக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெடியாகி உட்காந்து நிறையா துவா கேளுங்க. இன்று முழுவதும் நீங்கள் சிறப்பான நஃபிலான வணக்கங்களை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. சலவாத்தை நிறையா ஓதுங்க. ஒரு தஸ்பி முழுவதும் 3-4 தடவை சுற்றி ஓதுனாலும் தப்பு இல்லை. உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் ஒதுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒதுக்கிக்கங்க. பிள்ளைகளையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிட்டே நீங்கள் நிறைய சலவாத்தை ஓதி இன்றைக்கி அல்லாவுக்காக அல்லாட்ட இறைஞ்சி மண்டாடுங்க. நூரே இலாகிங்கிற ஒளியை தட்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் மலாய்க்கத்துமார்கள் இறங்குறாங்களாம். இந்த ஒரு நாளில் இறங்கி யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த வீட்டில் துவா அல்லாவுடைய ஒரு பாசம் உங்களோட வீட்டில் இறங்குது. அதே சமயத்தில் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவுமே அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்லாஹ் நம்மளுக்காகவும் அவன் நம்ம சலவாத்து நபி மீது சொன்னால் அல்லாவும்
நபி மீது சலவாத் சொல்கிறான்னா பார்த்துக்கங்களேன். அப்போ எந்த அளவுக்கு இருக்குது. அல்லாவும் சேர்ந்து மலாய்க்கத்துமார்களும் சேர்ந்து நபிக்கு வந்து சலவாத் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் பெற்ற இதாக இருக்குது. அதனால் சலவாத்தை இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து மலாய்க்கத்துமார்களோடு சேர்ந்து நம்ம ரப்புவோட நம்மளும் இந்த சலவாத்தை இன்றைக்கி நம்ம ஓதணும். இன்ஷா அல்லா துவா கேட்டு துவாவும் அங்கீகரிக்கிறோம் இன்ஷா அல்லா. அதனால் அல்லாவின் நல்லடியார்களே, இன்றைக்கி வீண் வரையும் பண்ணிடாதீங்க. டிவி சீரியல் பொழுதுபோக்கு அங்கிட்டு இங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது எதையும் நஷ்டவாளி ஆகி இந்த நோன்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் கண்டு வந்து நம்ம மக்களுக்காக எத்தி வச்சுருக்காங்க. எவ்வளோ விஷயங்களை வந்து சொர்க்க நரகத்தையும் நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சாங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வீண் வரையும் பண்ணிக்காமல் இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பையும் வச்சு தொழுகையும் தொழுது நீங்கள் எல்லா நன்மையாக அடைவீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அந்த பயானை முடிக்கின்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம துனியாவில் வேலைகள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே திக்ருகளை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்போ வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி வந்த 1,24,000 நபிமார்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க பாருங்களேன். அவங்க வந்து எதையுமே வீண் வரையும் பண்ணினது கிடையாது. தன்னுடைய மூச்சு விடுறோம் பார்த்திங்களா, அந்த மூச்சு கூட ரப்புக்கு வந்து ரப்புடைய துதியில் தான் போகணும் அப்படி நினச்சதுனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அந்த திக்ரை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கிட்டே ஹிஸ்முல்லா உள்ளத்தை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுத்தான். ஏன்னா மிஹ்ரான் திராஸ் எடையை விட இது கனம் அதிகமாக இருக்குது, பவராக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஓதிக்கிட்டே அப்போ வந்து நூல் நூல்கிறது, வந்து ஆடு மேய்க்கிறது, அவங்களுடைய எந்த வேலை பணி செஞ்சாலும் இதை வந்து செஞ்சு ஓதிக்கிட்டே தான் இருந்தாங்க. நீங்கள் ஒரு சின்ன கருப்பு துணி தலையில் கட்டிக்கங்க. கட்டிக்கிட்டு நம்ம சேலையை தலையை முக்காடு போட்டுக்கிட்டே இருக்க முடியாது, அதில் வலிக்கி வலிக்கி விழுவும். அதனால் சேலையை சொருவிக்கிட்டு தலையில் ஒரு சின்ன துணியை கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து எப்போயுமே எல்லா வேலையும் இப்போ பாத்ரூம் போகிற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அது வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு சீட்டை எழுதி ஒரு மிஹ்ரான் திராஸ் இடையில போட்டாலே அந்த கனம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ பார்த்துக்கங்க. நம்ம வந்து ஓதக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் சொன்னது ஆயுள் காலங்கள் முழுவதும் நீங்கள் ஓதிக்கங்க நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சிறப்பாக என்ன வைக்கணும்னா, நோன்பு வச்சுட்டு நீங்கள் இந்த சிறப்பு நபியில் தொழுவுங்க. தொழுது அல்லாட்ட துவா கேளுங்க. யாராவது உங்களை குழப்பம் செய்கிறாங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது, அப்படிலாம் தொழுகிறதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நபி சொல்லலை, அந்த மாதிரி சட்டத்தில் இல்லை அப்படின்னு யாராவது குழப்புனாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் அந்த தொழுகிற டயத்தில் நம்ம வேறு என்னத்தை பண்ண போகிறோம்? வீண் விரயமாக யார்ட்டையாவது புறம் பேசிகிட்டு இருப்போம், இல்லை நஷ்டமான வேலையில் இருப்போம், அல்லது வந்து வீண் விரயத்தில் இருப்போம். இது இப்படியெல்லாம் கிடையாது, இது மாதிரிலாம் சட்டம் கிடையாது, ஓதக்கூடாது, அது மாதிரிலாம் கிடையாது, எண்ணிக்கை கணக்கு கிடையாது, தொழுகவே தேவையில்லை, அது மாதிரிலாம் ஓதணுங்கிறது கிடையாது அப்படின்னு யார் எது சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுடைய அமல்கள் நஷ்டமாயிரும். அதனால் அதுலேருந்து நல்லா உங்களை பாதுகாக்கணும். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் டயத்தை வீண் விரயம் பண்ணிடாமல் இன்றைக்கி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சஹர் செய்கிறதோட நீங்கள் அதுக்கு முன்னாடியும் சிறப்பான நஃபில தொழுது அல்லாட்ட நீங்கள் துவா கேளுங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்று அன்புடன் கேட்டவளாக. அல்ஹம்துக்கு அப்புறம் குல்ஹுவல்லாஹு அஹத் அளவுக்கு அதிகமாக ஓதி ஒரு 2 ரக்காயத்தாக 6 ரக்காயத்து நீங்கள் ஒரே சலாமும் கொடுக்கலாம். அதே போல் 4 ரக்காயத்து நியத்து கட்டி அதுலேயும் அல்ஹம்துக்கு அப்புறம் குல்ஹுவல்லாஹு அஹத் அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. எண்ணிக்கையே கிடையாது, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கங்க. ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அந்த இடத்துல உட்காந்துட்டு சலவாத்து நிறைய சலவாத்து ஓதுங்க. ஓதி இஸ்திக்பார் பாவ மன்னிப்புக்காக நீங்கள் துவா கேட்கணும். துவா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் ஹப்லாகும். உங்களுடைய கஷ்டம் எல்லாம் இந்த வருஷத்தோடு எல்லாம் தூராக்கிடுவான். நீங்கள் என்னென்ன கேட்டிங்களோ அத்தனை இன்னைக்கு கிடைக்கும். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இறைஞ்சி மன்றாடுங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்று அன்புடன் கேட்டவளாக பயானை முடிக்கின்றேன். நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.